வைக்கத்திற்கு போராடிய பெரியார் அவர்கள் ஏன் தில்லை தீட்சிதர் நடராஜர் கோவிலுக்கு போராடப் போகவில்லை என்ற கேள்வியெல்லாம் நான் வைக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் முரண்பாடுகள் இருக்கு. கேடுகட்ட ஆட்சியில் இவர்கள் எதை தீர்மானிக்கிறார்கள்? 2.0 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொலை செய்வது, கற்பழிப்பது, சாதியை தூக்கி பிடிப்பது, சனாதனத்தை ஒழிப்போம் என்று நாடகம் நடிப்பது, நலத்திட்டங்களில் கொள்ளையடிப்பது, சாராய கடைகளை கூட்டுவது, இது போன்ற எண்ணற்ற வகையிலான செயற்பாடுகளில் முன்னுதாரணமாக இருக்கிறதான் திருட்டு மாடல் ஆட்சியினுடைய 2.0. 31 ஆணவ படுகொலைகள் இந்த கேடுகட்ட ஆட்சியில், துப்புக்கட்ட ஆட்சியில், மானங்கட்ட ஆட்சியில் நடந்திருக்கிறது. நீங்க ஒரு நகராட்சியில ஒருவர் கும்பிட்டு விழுந்துவதை குற்றமாக கருதுகிறோம். ஆனால் இவர்கள் 31 கொலைகளை செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்க கட்சியில துணை பொதுச் செயலர் ஆராசா துணை முதலமைச்சர் ஆக்குங்கப்பா. ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஆராசாவோட உங்க மகன் ரொம்ப அறிவாளியா? ஆராசாவோட திராவிட இயக்க சிந்தனைகளை உள்வாங்கியவர் அவங்க மகன். ஆக இந்த திருட்டு மாடல் அரசனுடைய ஒட்டுமொத்த உருவமே என்ன தெரியுமா? முழுமையான சனாதனம். இவர்கள் தான் சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள். இவர்கள் தான் சனாதனத்தினுடைய முதல் நபர்கள். தேர்தலில் செலவழிக்கக்கூடிய பணங்களை கோயில்களில் பதுக்குகிறார். கோயிலை ஏன் தேர்வு செய்தார்கள்? ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு பார்த்துக் கொள்வார். அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது என்ன? இந்து சமய அறநிலையத்துறை. அவருக்கு தகுதியான பதவியே ரவுடித்துறை அமைச்சர். அவர் அதுக்குத்தான் பொருத்தமானவராக இருப்பார். வைகை ஆற்றில் கள்ளழகர் தான் இறங்குவார்னு நான் பார்த்தேன். ஆனால் வைகை ஆற்றில் மனுக்களே இறங்கி மிதக்கிறது என்றால் துப்புக்கெட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மானங்கெட்டவர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய இவங்களையும் வைகை ஆற்றிலேயே அப்படியே மிதக்க விட்டுரும். இல்லையா கூவம் ஆற்றுல சென்னையில முழுக்க மிதக்க விட்டுரும். இன்னமும் நீங்கள் திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பீர்களே ஆனால், இன்னமும் நீங்கள் திமுகவிற்காக வாதாடுகிறீர்கள் என்றால், இன்னமும் திமுகவை நீங்கள் தாங்கி பிடித்து அவர்கள் சுமைகளை நீங்கள் சுகமாக ஏந்தி நின்றீர்களே ஆனால், தமிழ்நாட்டில் மக்கள் உங்களையும் புறக்கணிக்க தொடங்குவார்கள் என்பதை எதிர்வரும் தேர்தல் தீர்மானிக்கும். வளமிக்க மண்ணை உருவாக்குவதே மண்புழுக்கள் தான். ஆகையால் மண்புழுவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாநாடு நடத்திடுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் முற்போக்கு சிந்தனை தானே. எல்லாம் நடிப்புகள். யாருடைய மரத்தை போய் கட்டி பிடிச்சாரு? இவர் வளர்த்தாரா? இத்தனை வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு எத்தனை மரத்தை நட்டிருப்பார்? சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் முன்னாள் மேயர் துரைசாமியினுடைய தோப்பை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டில் எடுத்து அங்கே ஒரு மாநாடு நடத்திட்டு வந்தா நீ மரங்களை பாதுகாத்துருவியா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய ஆதரவாளரான முகில் வீரப்பன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இளைய பாரத நேயர்களுக்கு உங்களுடைய முதல் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இதயத்தில் ஏந்தி நிற்கிற இளைய பாரதம், அருமையான ஒரு சொல்லாடலை அல்லது அருமையான ஒரு பெயரை வைத்ததற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். லட்சக்கணக்கானவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இளைய பாரதத்தையும் தொடர்ச்சியாக நான் பேச இருக்கிறேன், பாருங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக சார், அப்பப்போ மீட் பண்ணுவோம் சார். சார் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம திமுக கவுன்சிலர் காலில் ஒருத்தர் காலில் விழுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஜாதி ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்களா திமுகவினர் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் ஆரம்பிக்குதே சார். அப்போ அது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருட்டு மாடல் அரசு இதில் 2.0 வேறு 2026க்கு பிறகு. நீங்கள் சொன்னீங்க கவுன்சிலர் தானே சொன்னீங்க? திமுக கவுன்சிலர். ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு தம்பி கும்பிட்டுட்டான்னு சொல்லி அடித்து உதச்சி அவனுக்கு பதவி நீக்கம் போய் திருப்பியும் பதவி இப்போ கொடுத்துட்டாங்க. இதான் கொடுத்தாச்சு. இதான் சமூக நீதி. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? திமுகவுக்கு என்ன கொள்கை? திமுகவுக்கு பெரியாரிஸ்ட் கொள்கை சார். அதாவது சமூக நீதி தான் முக்கியமான கொள்கை அவங்களோட. இருக்கா? அது கேள்விக்குறியாக தான் சார் இருக்குது எப்போவுமே. அப்புறம் என்னடா சமூக நீதி பேசுகிறாங்க அவங்க? இன்னும் இப்போ லண்டனில் வேறு பேசுகிறாரு சார் சமூக நீதி பற்றி. சும்மா ப்ராடுகள். அதாவது ஒரு நிகழ்ச்சியில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு கட்சியை சார்ந்தவன் என்ன செய்வான்? அந்த கட்சியினுடைய தலைவரை பட மாட்டுவான். இயல்பு தானே அது. அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சியில் பெரியார் படத்தை இவங்க மாற்றாங்க. அதுக்கு யோக்கியதை இல்லாத திராவிட திருட்டு மாடல் அரசு பெரியாருடைய படத்தை பயன்படுத்துவதற்கே துப்பற்றவர்கள், வக்கற்றவர்கள். பெரியாருடைய சிந்தனைகள் இந்த மண்ணிற்கு போற்றுதலுக்குரியது. அதில் விமர்சனங்கள் இருக்கலாம், நானே விமர்சனம் கேட்பேன். வைக்கத்திற்கு போராடிய பெரியார் அவர்கள் ஏன் தில்லை தீட்சிதர் நடராஜர் கோவிலுக்கு போராடப் போகவில்லை என்ற கேள்வியெல்லாம் நான் வைக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் முரண்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் அவருடைய கொள்கைகள் இந்த தேசத்திற்கு அறிவுபூர்வமாக தேவைப்படுகிறது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இந்த திருட்டு மாடல் அரசு இன்றைக்கு திண்டிவனத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கவுன்சிலரோ
ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் அல்ல, தாழ்த்தப்படுத்தப்பட்டவர். ஏன் அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன்னா, பிற்படுத்தப்பட்டவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிற்பட்டவர்னு எங்கேயும் நம்ம சொல்லலாம். எவ்வளவு தமிழில் இந்த திராவிட நாக்குகள் சுழலுகிறது என்பதை நாம் பார்க்கணும். இல்லை, திருட்டு நாக்குகள். திராவிடம் என்கிற புனித சொல்லை கெடுத்து குட்டிச்சோராக்கிய பெருந்தகையாளர்கள் இந்த கூட்டம். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் உருவாக்கிய திராவிட இயக்கம். திராவிடம் என்கிற சொல்லாடல் புனிதமானது. ஆனால் எதிரும் புதிருமான நிலையை உருவாக்கியதற்கு காரணமே திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம்தான். இன்னைக்கு கவுன்சிலர் காலில் ஒரு இளநிலை பொறுப்பிலே வகிக்கக்கூடிய, ஒன்றிய அலுவலகத்திலே வகிக்கக்கூடிய ஒருவர் கதறி கத்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு இந்த சமூகம் இன்றும் சாதியின் ரீதியாக புறையோடி கிடக்கிறது என்பதற்கு 2025 சாட்சியாக நிற்கிறது. நீங்கள் இந்த திருட்டு மாடல் அரசனுடைய இதுவரை நடைபெற்ற ஆணவ படுகொலைகள் என்பது நான் பட்டியலிட்டு தான் போகணும். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த மக்கள் மறந்து போய் விடுகிறார்கள். தேர்தல் நேரத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்களையும் நாம் வெளியிட இருக்கிறோம் என்பதையும் நான் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, இந்த திருட்டு மாடல் அரசனுடைய இதுவரை இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் 6891 படுகொலைகள் நடந்திருக்கிறது. சரி, 6000 கொலை ஒரு நாளைக்கு சராசரியாக 5லிருந்து 6 படுகொலைகள் நடக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக ஜூலை மாதம் 125 படுகொலைகள், ஆகஸ்ட் 84 படுகொலைகள், செப்டம்பர் 102 படுகொலைகள். நான் இந்த வருஷத்தில் மட்டும் சொல்கிறேன், 2025 புள்ளி விவரங்களுக்கு படி. அக்டோபர் 73 படுகொலைகள், நவம்பர் 78 படுகொலைகள், டிசம்பர் 69 படுகொலைகள், ஜனவரி 98 படுகொலைகள், பிப்ரவரி 90 படுகொலைகள், மார்ச் 120 படுகொலைகள், ஏப்ரல் 79 படுகொலைகள், மே 76 படுகொலைகள், ஜூன் 83 படுகொலைகள், ஜூலை 78 படுகொலைகள், ஆகஸ்ட் 63 படுகொலைகள். இன்னும் செப்டம்பர் கணக்கு இன்னும் முடியலை. இப்போ தானே தேதி நாள் தொடங்கியிருக்கு. இந்நேரம் ஒரு 4-20 படுகொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கேடுகட்ட ஆட்சியில் இவர்கள் எதை தீர்மானிக்கிறார்கள்? 2.0னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொலை செய்வது, கற்பழிப்பது, சாதியை தூக்கி பிடிப்பது, சனாதனத்தை ஒழிப்போம் என்று நாடகம் நடிப்பது. இதுதான் 2.0. நலத்திட்டங்களில் கொள்ளையடிப்பது, சாராய கடைகளை கூட்டுவது, இது போன்ற எண்ணற்ற வகையிலான செயற்பாடுகளில் முன்னுதாரணமாக இருக்கிறதான் திருட்டு மாடல் ஆட்சியினுடைய 2.0. இப்போ இதில் பார்த்துக்கங்க, 5/8/2023 தேனி பெரியகுளத்திற்கு பக்கத்தில் மாரிமுத்து மகாலட்சுமி என்கிற ஆணவ படுகொலை, 2 பேரை அடிச்சே கொண்டாங்க. இது சமூக நீதி பேசுகிறானுங்க. இந்த நாக்கில் இவர்களுக்கு சூடு போட வேண்டும். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத திருட்டு மாடல் அரசு. 31 ஆணவ படுகொலைகள் இந்த கேடுகட்ட ஆட்சியில், துப்புக்கட்ட ஆட்சியில், மானங்கட்ட ஆட்சியில் நடந்திருக்கிறது. நீங்க ஒரு நகராட்சியில் ஒருவர் கும்பிட்டு விழுந்துவதை குற்றமாக கருதுகிறோம். ஆனால் இவர்கள் 31 கொலைகளை செய்திருக்கிறார்கள். சமூக நீதி எதை கொண்டு இவங்களெல்லாம் அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. என்னடா உங்க ஆட்சி முறை? நான் சொல்லுகிறேன், இந்த திருட்டு மாடல் ஆட்சி இன்னும் மக்களை தீண்டத்தக்காதவர்களாகவே வைத்திருக்கிறது. சேரியில் இருப்பவர்கள் சேரியில் தான் கிடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத தீர்மானத்தை இவர்கள் நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். சமூக நீதி உன் கட்சிகள் இருக்கா? இன்னொன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தங்கை பேரறிஞர் அண்ணாவால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகையாளர், அந்த பெருந்தகையாளர் உருவாக்கிய இயக்கம் மாற்றான் தாயோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. அதுக்கு சான்றுக்கு வர்றேன் நான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவாளிகள் இல்லையா? பெருந்தகையாளர்கள் இல்லையா? கவிஞர் பெருமக்கள் இல்லையா? அறிஞர் பெருமக்கள் இல்லையா? ஆற்றலாளர்கள் இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி. துரைமுருகன், ஏவா வேலு, ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, ரகுபதி, செந்தில் பாலாசி. அப்போ திமுகவில் காலங்காலமாக உழைச்சவனுக்கு புத்தி இருக்கா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா?
காலங்காலமாக தன் கட்டை விரல் ரேகைகள் கூட அழிந்து போகிற அளவிற்கு சுவரட்டையிலே ஒட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறதா திருட்டு மாடல் அரசு? அதிமுகவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அத்தனை பேருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறீங்க. அப்படின்னா என்ன, என் கட்சியில் அறிவாளிகள் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆக இந்த திருட்டு மாடல் அரசனுடைய ஒட்டுமொத்த உருவமே என்ன தெரியுமா? முழுமையான சனாதன கொள்கை. இவர்கள்தான் சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள், இவர்கள்தான் சனாதனத்தினுடைய முதல் நபர்கள். ஆனால் கேட்டால் வெளியில் சொல்கிறான் சனாதனத்திற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம்னு. உன் கட்சிக்குள்ளேயே சனாதனம் இருக்கிறதே. உன் கட்சியினுடைய கிளை செயலாளர் சாதி வெறியர்களாக இருக்கிறார்கள். அதுதான் திண்டிவனம் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது செய்யணும்ல, விசாரணையா? இப்போ நான் கொலை செஞ்சுட்டு போகிறேன், கொலை செஞ்சியா இல்லையா எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக விசாரிச்சுட்டு தான் என்னை கைது பண்ணுவீங்களா? இது என்ன அணுகுமுறை இந்த ஆட்சியில்? பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதானே அந்த அம்மாவை, அவங்க புருஷனை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இழிவுபடுத்துகிற வகையிலாகிய செயற்பாடு நடக்குதுன்னா அதிகாரிகளே கைது பண்ணு தான் நம்ம சொல்றோம். அதிகாரிகள் என்ன வானத்திலிருந்து குதித்து வந்த கொம்பர்களா? இவர்கள் ஜாதியை தூண்டுகிறார்கள், ஜாதியின் மூலமாக குளிர்காய நினைக்கிறார்கள். இப்ப இவங்களுக்கு என்ன தெரியுமில்ல, இங்கே வன்னியர் ஜாதியில் பறையர் கும்பிட்டு விழுந்தால் அதை தட்டி கேட்காமல் இருந்தால் வன்னியர் வாக்கு தமக்கு விழுகும். தேவர் சமூகத்தில் ஒருவனை ஒருவன் படுகொலை செய்து விட்டால் அந்த படுகொலையை கண்டுகொள்ளாமல் இருந்தால் தேவர் சமூகம் தனக்கு ஓட்டு விழுந்துவிடும். ஓட்டு பொறுக்கிகளாக கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு நான் சொல்றேன், வருகிற 2026 பணமழை பொழிய காத்திருக்கிறது திருட்டு மாடல் ஆட்சி. நான் கேட்கிறேன், உங்க கட்சியில துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா துணை முதலமைச்சராக்குங்க பார்ப்போம். ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஆ. ராசாவோட உங்க மகன் ரொம்ப அறிவாளியா? ஆ. ராசாவோட திராவிட இயக்க சிந்தனைகளை உள்வாங்கியவர் அவங்க மகன். நான் கேட்குறேன், அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேரன்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும், இந்த திராவிட இயக்கம் என்கிற இந்த கூற்றை நாம் உள்வாங்கி கொண்டதை போல நடிக்க வேண்டும். கேட்டால் திராவிட இயக்கம்னு பேசுவோம். முதலமைச்சருடைய மனைவியே எல்லா திருத்தலத்துக்கும் போயிட்டு இருக்கு. கேட்டால் அது அவங்க விருப்பமா? உன் வீட்டுக்குள்ளேயே நீ சனாதனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாய். உனது வீட்டிற்குள்ளேயே பெரியார் கொள்கை தோத்து போயிருக்கிறது. அப்புறம் என்ன நீ நாட்டுக்கு சொல்ல வரீங்க பெரியார் கொள்கையை பற்றி? ஒரு கிளைக்கழக செயலாளர் பறையராக வைக்க முடியவில்லை, பல்லராக நியமிக்க முடியவில்லை. இதுவரை சக்கிலியர்களுக்கும் மலைவாழ் மக்களான குறும்பர்களுக்கும் இருளர்களுக்கும் சோழகர்களுக்கும் லிங்காயத்தாருக்கும் இவர்கள் பதவி கொடுத்து அழகு பார்த்த வரலாறு உண்டா? இவருடைய திருட்டு மாடல் அரசு, திருட்டு ஆட்சி நடக்கிறது. நான் கேட்குறேன், கருணாநிதி கொடுக்காத டிவியா? அந்த டிவிக்கு பேரே கலைஞர் டிவி. இன்னைக்கு எந்த வீட்டில் ஒளிபரப்பாகுதா? எங்கேயாவது ஓடுதா? நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இவர்களுக்கு வேலையே இதுதான். நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிக்கிற திட்டத்தை உருவாக்குவதுதான் இவருடைய கொள்கைகள். கொள்ளை அடிப்பதே கொள்கை. புதிய பேருந்து நிலையம் வச்சு அவங்க அப்பா வேற வைக்கிறது கருணாநிதி அப்படின்னு. பெரிய நாட்டுக்கு தியாகம் பண்ணிட்டு போயிட்டாரு. தமிழனை காட்டி கொடுத்தவர்கள், தமிழருடைய சுதந்திரத்தை தடுத்தவர்கள், தமிழர்கள் பிரதமராவதை தடுத்தவர்கள், தமிழனுக்கென்று ஒரு தனிநாடு பிறப்பதை தடுத்தவர்கள், தமிழனுக்கென்று ஒரு நல்ல தலைவன் உருவானதை காட்டிக் கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் கேட்டால் தமிழின தலைவர் அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் இன்றைக்கு அறிவிக்கிற அனைத்து திட்டங்களும் உங்கள் அப்பன் பெயரை பாதுகாப்பதற்காக, அவருடைய பெயரை சூட்டி நீங்கள் மட்டுமே ஆனந்த மகிழ்ச்சி அடைவதற்காக. யாரும் ஏற்றுக்கல. கருணாநிதி முனையும் பேருந்து நிலையம் எவன் ஏற்றுக்கிறானா? காரி திப்பிட்டு போகிறான். போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021 இன்றைய முதலமைச்சர், திருட்டு மாடல் அரசனுடைய முதல்வர், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூரை தனி மாவட்டமாக அறிவித்ததற்கு பிறகு ஒரு அடிக்கல் நாட்டினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 110 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும். 2023 கட்டினார். 2025 பொழந்துக்கு நிற்கிது. இதுதான் உங்கள் ஆட்சி முறை. எத்தனை கோடி ரூபா கொள்ளையடிச்சிங்க? கொள்ளை அடிப்பதில் வெறி கொண்டு இருக்கிறார்கள், கொள்கையை குப்பையில் போடுவதில் வெறி கொண்டு இருக்கிறார்கள், கூட்டணி தர்மம் என்று நடிப்பார்கள். ஆனால் மக்களுக்கு எதையும் செய்யாத அரசாக மக்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஆட்சி இது? ஏற்கனவே எடப்பாடியார் நல்ல ஆட்சி தான் கொடுத்தாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமாம். ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் செய்த மிகப்பெரிய பிழை
தூத்துக்குடி கலவரம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால், ஆணவ படுகொலையிலே அவர் அடக்கி வைத்திருந்தால், இந்த 1.86% வாக்கை எளிதாக அதிமுக பெற்றிருக்க முடியும். அந்த பிழைகளை உணர்ந்திருப்பார்கள் என்றே நான் நம்புகிறேன். வேறு வழி இல்லாமல் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஆள வேண்டும் என்கிற தகுதியை இந்த மக்கள் கொடுத்தார்கள். இனி அந்த வாய்ப்பே இல்லை. இந்த தூங்குகிற தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அது இப்போ கண் விழிக்காது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த குரட்டையிலிருந்தே விடுதலை ஆகும். அப்போ தான் என்ன செய்வாங்கன்னா, தேர்தல் அறிவிக்கப்படுகிறது, நடைமுறைகள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பால் விற்க போனவன் காசு கொண்டுட்டு வருவான், அதை பறிக்கிறது. கத்திரிக்காய் கொண்டு போனவன் கொண்டு போன காசை பறிக்கிறது. தங்க நகையை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பறிக்கிறது. அதுக்கப்புறம் சந்தைக்கு மாடு ஓடிக்கிட்டு போயிட்டு விற்றுவிட்டு ஒரு 1 லட்சம் கொண்டு வந்தால் அதை பிடுங்கிறது. ஆனால் இப்பொழுது புதிய அணுகுமுறையை இந்த ஆட்சியாளர்கள் கையாண்டிருக்கிறார்கள். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. முன்னாடிலாம் கண்டெய்னரில் பணம் கடத்திட்டு போனால் பிடிச்சிட்றான். இப்போ அப்படிலாம் இது இல்லை. ஏடிஎம்மில் பணம் நிரப்புற வண்டியிலே இப்போ பணத்தை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலில் செலவழிக்கக்கூடிய பணங்களை கோயில்களில் பதுக்குகிறார்கள். கோயிலை ஏன் தேர்வு செய்தார்கள்? ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு பார்த்து கொள்ளுவார். அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அது என்ன, இந்து சமய அறநிலையத்துறை. அவருக்கு தகுதியான பதவியே ரவுடித்துறை அமைச்சர். அவர் அதுக்குத்தான் பொருத்தமானவராக இருப்பார். இப்போ அவருடைய மேற்பார்வையில் கோவில்களில் பணம் ஒதுக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையமே திருட்டு ஆணையமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. கண்விழித்து பரிசோதனை செய்ய தயாரா என்பதை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ பணமெல்லாம் எங்கெங்கே கொண்டே அடுக்கணும், எங்கே கொண்டே முடக்கணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ ஓட்டுக்கு 5000 கொடுக்க போகிறாங்க. கொள்ளையடிச்ச பணம் இருக்குல்ல, அடிக்கிற கொள்ளையில் என்ன சாதாரண கொள்ளைகளா? ஆக இந்த ஆட்சி மக்கள் மன்றத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றம் சட்டமன்றம் மட்டும் கிடையாது, மக்களுடைய மனநிலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஒரு தெளிவான ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். அது நல்லதொரு ஆட்சியாக அமைய வேண்டும். ஓகே சார். சார், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து கனிமொழி அவர்கள்ட்ட கேட்க போகும்போது அவங்க வந்து அப்படியே வேணாம்ப்பா இதில் பிரச்சனை ஆயிருமா அப்படின்ட்டு உடனே திரும்பி போயிடுறாங்களா சார்? ஒரு பக்கம் அப்படி நடக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின்ற இதெல்லாம் வந்து மண்ணெல்லாம் ஆற்றுல போய்கிட்டு இருக்கு. இல்லை யாராவது வந்து ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் போலீஸை வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் ஆகுது சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அடக்குமுறை. அதாவது சகோதரி கனிமொழி அவர்கள் கருணாநிதியினுடைய ரத்தம் தானே ஓடும், பதில் சொல்லாமல் ஓடுவது. நீங்கள் அப்படியே கேட்டீங்களா சார், கொஞ்சம் டேலண்ட் ஆகிற ஆள் அப்படின்னா கனிமொழி அவர்களையும் சொல்லலாம் சார். அதுதான் இப்போ என்னென்னா, எந்த மடப்புறத்தில் தம்பி அஜித்குமாரை படுகொலை செய்தார்களோ அதே மடப்புறத்தின் வைகை ஆற்றில் 671 நான்முதல்வன் திட்ட மனுக்கள் ஆற்றில் கப்பலாக மிதந்து செல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா? 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பிய மனுக்கள்லாம் எங்கன்னு நேப்பியர் பாலமே அடைச்சிட்டு இருக்கான். நேப்பியர் மனுக்கள் எல்லாம் நேப்பியர் பாலத்துக்கு கீழே மூட்டை மூட்டையாக கொண்டு கொட்டியிருப்பாங்க. ஏன்னா 21, 22 தேதிகளில் தான் அந்த மனுக்களே வாங்கப்பட்டிருக்கு. 24ஆம் தேதி ஆற்றுல மிதக்குது. கேட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? அதெல்லாம் செராக்ஸ் அப்படிங்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்கவே செராக்ஸ் எடுத்துருக்கிறீங்களா? அந்த செராக்ஸ் அப்போ ஆற்றுலையும் கூவ நதியிலையும் போடுவீங்க, அப்படி தானே? எவ்வளவு மோசடிக்காரர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மனுக்கள் யார் தெரியுமா கொடுத்தது? கால் நொண்டி, கை நொண்டி, ஊனமுற்றவர்கள், பொதுவாக கண் பார்வை இல்லாதவர்கள், காது கேட்காதவர்கள், காலை இழந்தவர்கள், உற்றார் உறவினர் இல்லாமல் ஆதரவற்றவர்கள். ஒரு காணி நிலத்தை கொடுத்தா கடைசி காலத்தில் உட்கார்ந்து நிம்மதியாக எந்திரிக்க முடியாதான்னு கனவு கண்ட அந்த மனிதர்களுடைய மனுக்கள். வைகை ஆற்றில் கள்ளழகர் தான் இறங்குவார்னு நான் பார்த்தேன். ஆனால் வைகை ஆற்றில் மனுக்களே இறங்கி மிதக்கிறது என்றால் துப்புக்கெட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மானங்கெட்டவர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய இவங்களையும் வைகை ஆற்றிலேயே அப்படியே மிதக்க விட்டுறணும். இல்லையா கூவம் ஆற்றுல சென்னையில் முழுக்க மிதக்க விட்டுறணும். கூவம் நதி 6 மாவட்டங்களை கடந்து ஓடுகிற ஒரு அருமையான நதியை இன்றைக்கு சாக்கடையாக மாற்றியிருக்கிற இது போன்ற அரசுகள் இந்த கூவம் நதியில் தான் அவங்கள மிதக்க விடணும். அக்கா கனிமொழி வாழ்க, சாராயத்தை ஒழிப்பேன் என்று நீங்கள் தான் சம்மதம் விட்டீர்கள். உங்களது கொடுங்கோன்மை ஆட்சியில்தான் எத்தியார் குப்பத்தில் 23 தமிழர்களை சாராய குடியால் இழந்திருக்கிறது தமிழ்நாடு. உங்களுடைய கேடுகட்ட ஆட்சிகள்தான் கருணாபுரம் கள்ளக்குறிச்சியிலே 89 மரணங்களை தொற்றிருக்கிறது.
63 பேருக்கு கண் பார்வைகள் இழந்திருக்கிறது. 24 பேர் இன்றைக்கும் பேச முடியாமல் நடைபெணமாக திரிகிறார்கள். 13 உயிர்களை தூத்துக்குடியில் பறிகொடுத்த நிகழ்வுக்கே இந்த மண், தமிழ் மண் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய மக்கள். இத்தனை படுகொலைகளை பார்த்து கொண்டு மக்கள் மனமாறாமல் இருப்பார்கள் என்பது என்ன யோசனை? இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். 2026 ஒரு முடிவு கட்டப்படும் என்றுதான் நான் பெருத்த கனவோடு காத்திருக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி இந்த திண்டிவனத்தில் நடந்த அந்த இஷ்யூக்காக வந்து கம்யூனிஸ்ட்டு கூட வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவர்கள் எதுவுமே அறிவிக்க மாட்டேங்கிறார் சார். அந்தளவுக்கு அடிமை ஆகிட்டாருன்னு திமுகவுக்கு. இல்லை, அது அடிமை இல்லை. அவர் சில யுக்திகளை மேற்கொள்கிறார். அந்த யுக்தி சில இடங்களில் வெற்றி பெறுகிறது, பல இடங்களில் தோல்வி அடைந்திருக்கிறது. எப்படி சார் தூய்மை பணியாளர்கள் பற்றி அப்படி? ஆமாம், அது தோல்வி, அது மிகப்பெரிய தோல்வி. அந்த செய்திகளை யாராலும் அனுஷ்டிக்க முடியாது, அனுசரிக்கவும் முடியாது. ஒரு தலைமுறை குப்பை எள்ளுகிறார்கள் என்றால் அந்த தலைமுறை கஷ்டப்பட்டு தன்னுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அந்த குப்பையை அள்ளுகிறார்கள். அவர்கள் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அவர்களுடைய மனம் சார்ந்ததோடு இருக்கட்டும் என்று உழைக்கிறார்கள். எப்படி தான் மகனும் அடுத்து பிஎல்என்னு நினைக்கும்? விஸ்பர்களை எப்படி இடது கையால் தூக்க முடியும்னு எப்படி நினைப்பாங்க? பட் அந்த அறிக்கைகள் மிக மோசமான தவறான அணுகுமுறையை தமிழ்நாட்டிற்கு அண்ணன் திருமாவளவன் தந்திருக்கிறார். இப்போ இந்த பிரச்சனையிலையும் அவர் தலை கொடுக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம், என்னை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜாதிய கட்சியாக நான் பார்த்ததில்லை. அப்படி தானே சார் செயல்படுற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த அடக்குமுறைகள் இருந்தாலும், எந்த ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் முதல் குரலாக அவர்தான் எழுப்புவார். திண்டிவனத்திற்கு எழுப்பாதது துரதிருஷ்டவசமானது. எழுப்ப வேண்டும் என்றுதான் இங்கே இருக்கிற என் போன்ற இளைஞர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இன்னமும் நீங்கள் திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பீர்களே ஆனால், இன்னமும் நீங்கள் திமுகவிற்காக வாதாடுகிறீர்கள் என்றால், இன்னமும் திமுகவை நீங்கள் தாங்கி பிடித்து அவர்கள் சுமைகளை நீங்கள் சுகமாக ஏந்தி நின்றீர்களே ஆனால், தமிழ்நாட்டில் மக்கள் உங்களையும் புறக்கணிக்க தொடங்குவார்கள் என்பதை எதிர்வரும் தேர்தல் தீர்மானிக்கும். கரெக்ட் சார். ஏன்னா அவங்க செய்கிற தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறத விட திருமாவளவன் தான் அதிகமாக தண்டனை அனுபவிக்கிறார் மக்களிடையே. அதுதான் அது என்னென்னா, 136 கொடிக்கம்பங்கள் விசிகாவுடைய கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு வீதிகளில். அவர் கட்சிக்கே அவ்வளவு தீங்கு இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கிற ஜாதிய மேன்மைத்துவத்தை தன் இடதுகரங்களால் தூங்கி தாக்கி பிடித்திருக்கிறார் என்றால் திமுகவை ஏன் காப்பாற்றுகிறார் என்கிற கேள்வி இன்னமும் மக்கள் மன்றத்தில் எழுகிறது. ஒரு மோசடி ஆட்சியை, ஒரு நாசகர ஆட்சியை நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமா போன்றவர்கள் இன்னமும் அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பார்களே ஆனால் மக்கள் உங்களுக்கு முட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக. ஸோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு மேடையில் பேசும்போது, அதாவது நான் வந்து சமூக நீதி தான் ஸ்டேஜில் பேசினேன், ஆனால் அதை வந்து பாசிச கட்சிகள்லாம் வந்து வேறு மாதிரி அனுப்பி பேசி என் தலைக்கே வந்து 1 கோடி ரூபாலாம் வந்து விலை வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஒரு கட்டமைப்பை உண்டாக்குறாரு சார். எதுக்காக சார் இது? இப்போ வழக்கு போட்டாங்க, உதயநிதியை ஏன் கைது பண்ண முடியல? சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? அவர் தானே சொல்கிறாரு 1 கோடி ரூபா விலை வச்சாங்கன்னு. அந்த 1 கோடி ரூபா விலை வச்சவனை கைது பண்ணுச்சு அரசு. சனாதனம்னா என்னங்கிறது அண்ணன் உதயநிதிக்கு தெரியுமா? சனாதனம் என்பது ஒரு மனிதனுக்கு கீழே மற்றவர்கள் மதிக்கப்படவில்லை என்றாலும் சனாதனம் தான். உங்கள் கட்சியில் அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஏன் உங்கள் மைத்துனர் சபரீஷன் உள்துறை அமைச்சர் மகனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு, அதுக்கு பேர் என்ன? அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து எங்கே சிக்கிறீங்கன்னா, தவளை தன் வாயால் கெடும் என்பதை போல தகப்பன் ஒரு வழியிலும் புள்ள ஒரு வழியிலும் போனால் முடியாது. அதுக்காக நீ திராவிட இயக்க கொள்கையை ஏந்தி நிற்கிறவன் என்கிற தகுதியும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சனாதன பேர் வழிகள். ஆகையால் நீங்கள் செய்கிற தவறை மறைப்பதற்கு சனாதனத்தை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் தான் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்கிற பொய்ப்பித்தலாட்ட நாடகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து ஜெர்மனி போயிருந்தார், இப்போ அடுத்து வந்து லண்டன் போயிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் போட்டோவை திறக்கிறாரு. முதலீடு ஈர்க்க போனவரை பார்த்தா ஆனால் ஈர்க்க போன மாதிரி தெரியலையே சார் அங்கே. அதாவது நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து தமிழர்களுக்காக வேலை கொடுக்கிறார்கள், அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. வடமாநிலத்தவர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விட்டார்கள். நேற்றைய முன்தினம் பார்த்தோம், பொன்னேரியிலே மிகப்பெரிய வடமாநிலத்தவர்களுடைய கலவரம். என் தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்கிற, என் தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கிற, என் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற, எங்கள் தமிழர்களை பொக்கிஷமாக பாதுகாக்கிற தமிழ்நாடு காவல்துறையை வட இந்தியர்களும் வடவர்களும்
இன்றைக்கு எங்கள் தமிழக காவல்துறையை தாக்கியிருக்கிறார்கள் என்றால் எப்படி பார்த்து கொண்டிருப்பது? அப்போ கூட சார் இங்கே இருக்கிறவங்க கூட போலீஸ்காரங்க கூட அந்த அளவுக்கு எதுவுமே பண்ண முடியல. இங்கிருந்து கல் விட்டு எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்கள நோக்கி. அந்த அளவுக்கு அடையிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த திருட்டு மாடல் அரசு மந்தேரிகளுக்கு இடமளித்திருக்கிறது, வடவர்களுக்கு இடமளித்திருக்கிறது. இது சரியான போக்கு அல்ல. அதற்காக ஒரு சட்ட விதிகளை உருவாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு இப்பொழுது கல்லெறிப்பவர்கள் நாளைக்கு கந்தகத்தையே வீசுவார்கள். இந்த அரசு யாருக்கான அரசு என்பதை நிலைநாட்டுவதற்கு ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் பிற நாடுகளுக்கும் போயிருக்கிற முதலமைச்சரை நீங்கள் வெறுங்கையோடு தான் திரும்பி வருவீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். பெரியார் படத்தை ஒரு நிகழ்ச்சியில் மாற்றுதானே ஒழிய, மாட்டிட்டா அந்த அந்த பிரபா அந்த அந்த பெரியார் படம் அங்கேயே இருந்துருமா? அது விட மாட்டாங்களா சார்? இன்றைக்கி நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடித்த சாமியே அங்கே வைக்கிறீங்க. உங்கள் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா திருமண மண்டலத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்கன்றாங்க. மறு திருமணம் நடக்கும்போது அவனுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அதான் அங்கே வைக்க முடியும். இப்போ திமுக தலைவர் இங்கே இருந்து அங்கே போயிருக்கிறார். இவர் பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிற மாதிரி, தாங்கி பிடிக்கிற மாதிரி, பெரியாருடைய சிந்தனைகளை இவர் தான் பயங்கரமாக கொண்டு போய் கிராமங்களில் சேர்க்கிற மாதிரி. சமத்துவ உரம் கட்டினீர்கள், சமத்துவ சுடுகாடு கட்டினீர்களா? யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள்? ஓகே சார். அதேமாதிரி இப்போ சீமான் அவர்கள் கடைசியாக சார், நீங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர் இருக்கு, அவருமே தமிழ் தேசியம் பேசுகிறவர் தான். இப்போ கடைசியாக வந்து இந்த மரங்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். அதுக்கு முன்னாடி வந்து மாடுகள் மாநாடு, இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறனால அவருக்கு வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய நடிகன், ஏன்னா நான் கூடவே பயணித்தேன், மற்றவங்களாம் எட்டி நின்று பயணித்தாங்க. சீமான் கூடவே படுத்து உறங்கியவன் பல ஆண்டு காலம். சீமானுக்கு சமைத்து கொடுத்தவன், சீமானுக்கு சட்டை துணிமணி துவைத்து தேய்ச்சி கொடுத்தவன். அது சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது எனக்கு. ஒரு போலிய தமிழ் தேசியவாதிக்கு இதெல்லாம் போய் பண்ணியிருக்கிறமான்னு வெக்கமாக இருக்குது. வளமிக்க மண்ணை உருவாக்குவதே மண்புழுக்கள் தான், ஆகையால் மண்புழுவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாநாடு நடத்திடுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் முற்போக்கு சிந்தனை தானே. எல்லாம் நடிப்புகள். யாருடைய மரத்தை போய் கட்டி பிடிச்சாரு? இவர் வளர்த்தாரா? இத்தனை வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு எத்தனை மரத்தை நட்டிருப்பார்? நியாயமான கேள்வி. சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ணன் முன்னாள் மேயர் துரைசாமியினுடைய தோப்பை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டில் எடுத்து அங்கே ஒரு மாநாடு நடத்திட்டு வந்தால் நீ மரங்களை பாதுகாத்துருவியா? எல்லாம் நடிப்புகள். இப்போ வந்து தண்ணீரை பாதுகாக்க போகிறானாம். அடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்கிற மாநாடு. என்ன நீர்நிலைகளை பாதுகாக்கிறீங்க? காவிரியும் கங்கையும் ஓடுகிற நதியில் வைகை தண்ணீரும் வங்காள விரிகுடாவில் கடக்கிறது, தடுக்க போகிறீங்களா? திட்டம் என்ன? காமராசர் உருவாக்கிய அணைகள் இன்றைக்கும் காட்சி தருகிறது. இடையில் எத்தனையோ ஆட்சி முறைகள் நடந்து முடிந்தேறி இருக்கிறது. அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏரியையும் குளங்களையும் பாதுகாக்க வேண்டியது மனிதனுடைய கடமை, குறிப்பாக அரசாங்கத்தினுடைய கடமை. நீங்கள் இப்போ தண்ணீரை பாதுகாக்கிறோம்னா எந்த தண்ணியை பாதுகாப்பீங்க? முதல்ல நீங்கள் பிறந்த ராமநாதபுரத்தில் தண்ணீரையே உருவாக்காமல் தடுக்கிற சீமை கருவிகளை அகற்றுவதற்கு உங்களால் போராட முடியுமா? மரங்களை பாதுகாக்கிற மாநாடு நடத்துனீங்கல்ல, சீமை கருவை என்ன பண்ண போறீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. சீமை கருவை வந்து இந்த தேசத்தை நாசகரப்படுத்துகிறது. யூக்கலிப்டஸ் மரங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தையே நாசகரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அரிமளத்தில் மிக அடர்ந்த காடு, சுற்றளவு பரப்பே 60-70 கிலோமீட்டர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் காடு, அந்த மரங்களை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்களா? மரங்களின் மாநாடுன்னா அந்த மரமும் மரம் தானே. இவர் மரங்களின் மாநாடுன்னா எந்த மரத்தை பாதுகாக்க போனார் தெரியுமில்ல? போஸ்ட் மரத்தை. தந்தி மரங்களை பாதுகாப்பதற்கு ஒரு மாநாடு நடத்தினார். அவ்வளோதான் என் பார்வையில் நான் பார்க்குறேன். மரங்களின் மாநாடு என்பது கேலி கூத்தானது. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.